வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ஒரு அற்புதமான பாயாசம். பொதுவா பாயாசம்னாலே இனிப்பா இருக்கும், நல்ல சுவையா இருக்கும் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஆனா இது ரொம்ப ஆரோக்கியமானது கூட. அதாவது இன்னைக்கு நம்ம ராகியில பாயாசம் பண்ண போறோம். பொதுவா இந்த ராகியை வாரத்துக்கு 2 தடவையோ, அதாவது அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டோம்னாலே நமக்கு கால்சியம், இரும்புச்சத்து குறைபாடு இருக்கவே இருக்காது. அநேகருக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனைகள் இந்த ராகி சாப்பிடும்போது தன்னாலேயே நிவர்த்தி ஆயிரும். இப்ப இந்த செய்முறையை பார்க்கறதுக்கு முன்னால சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ராகியில செய்த ரெசிபிஸ் நிறைய இருக்குன்னு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்ப இந்த ராகி சேமியா பாயாசத்துக்குரிய பொருட்களை பார்க்கலாம். இப்ப நான் 1 கப் அளவுக்கு ராகி சேமியா, அதாவது ரெடிமேடா கடைகள்ல கிடைக்கிற ராகி சேமியா எடுத்திருக்கேன். கூடவே இந்த பாயசத்துக்கு தேவையான வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். பொடி பண்ண வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா இந்த பாயசத்துக்கு வேற என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த ராகி சேமியா பொதுவா தமிழ்நாட்டுல கடைகள்ல கிடைக்கும் தாராளமா. ஆனா இங்க துபாயில எல்லாம் இந்த சேமியா கிடைக்காது. எங்கேயும் நான் கடைகள்ல பார்த்தது இல்லை. அதனால நான் ஊர்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துருவேன். இப்போ இந்த சேமியால நம்ம பாயசம் பண்றதை ஆரம்பிச்சிடலாம். இப்போ முதல்ல நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய்யில நாம முதல்ல முந்திரியையும் திராட்சையும் போட்டு வறுத்துக்க போறோம். இப்ப நான் ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்து அதை ஒடிச்சு வச்சிருக்கேன். இப்ப அதோட நான் ஒரு 2 ஏலக்காயை கிள்ளி அதோட சேர்த்திருக்கேன். இப்ப இந்த ரெண்டும் ஓரளவுக்கு வறுபட்ட உடனே இதுல நாம திராட்சையை சேர்த்து நாம வறுத்துக்க போறோம். இப்போ திராட்சையும் சேர்த்து வறுபட்டாச்சு. இப்போ நம்ம இதை தனியா ஒரு தட்டுல எடுத்து நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ கடைசியில நம்ம இதை சேர்த்துக்கலாம் நம்ம பாயசத்துல. இப்போ இதே நெய்யில, அதாவது 1 டீஸ்பூன் நெய் தான் நான் இதுல சேர்த்தேன். அந்த 1 டீஸ்பூன் நெய்யிலேயே நாம சேமியாவை, அதாவது எடுத்து வச்சிருக்கிற ராகி சேமியா 1 கப்பை இதுல சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு இதை நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். சேமியா நல்லா வறுபட்ட பிறகு நாம அதுல ஒரு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்க போறோம். இப்ப நான் 1/2 கப் அளவுல 4 கப் எடுத்திருக்கேன். அதாவது 4 1/2 கப் சேர்த்திருக்கேன். அதாவது மொத்தம் 2 கப். இப்ப அந்த தேங்காய் பால் சேர்த்த பிறகு நாம கொஞ்ச நேரம் தீயை குறைவா வச்சு இந்த பால்ல அந்த சேமியா நல்லா வேக விடணும். நாம இப்ப மூடி வைக்கலாம். மூடி வச்சா ஆனா கவனமா இருக்கணும். பொங்கி வெளியே வழியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தீய மிதமா வச்சுட்டு பக்கத்துல நின்று பாத்துக்குங்க. நீங்க பார்த்துட்டு இதை கொதிச்சு அது வேக விட 2-3 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். அதாவது கொதி வந்த பிறகு ஒரு 2-3 நிமிஷத்துல நமக்கு சேமியா நல்லாவே வெந்துடும். வெந்த பிறகு நாம இதுல வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 1/4 கப் வெல்லத்தை இப்ப இதுல சேர்த்துக்க போறோம். இப்போ ஒரு சேமியாவை லேசா விரலால நசுக்கி பாத்தீங்கன்னா அது வெந்திருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு. அதனால நான் 1/4 கப் வெல்லத்தை இதுல சேர்த்தேன். அதாவது பொடி பண்ணுன வெல்லம். இந்த அளவுக்கு இது கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கூடுதலா வேணும்னா நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க கூடுதலா வேணா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அதோட நாம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் திராட்சையும் அதுல சேர்த்துக்கலாம். அதாவது இறக்குறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியே சேர்த்துருங்க. அது கொஞ்ச நேரம் அந்த பாயசத்துல சேர்ந்து வேகும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்ப நான் ஏலக்காயை சேர்த்து அந்த முந்திரியோடய வறுத்து அதை இப்போ இதுல சேர்த்துட்டேன்னா, நீங்க பொடியா தூள் பண்ணி போடுறதா இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நாம மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நல்ல பாயசம் நிறம் மாறி ரொம்ப அருமையா இருக்கும். சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். வழக்கமான சேமியா பாயசத்தை விட வித்தியாசமான சுவையில இந்த பாயசம் ரொம்பவே அருமையா இருக்கும். இதுல தேங்காய் பால் சேர்த்து பண்றது இது கூடுதல் சுவையை கொடுக்கும் இந்த பாயசத்துக்கு. இந்த செய்முறை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு அருமையான ரெசிபியோட சந்திக்கலாம். நன்றி.